கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் இப்போது நம்ம திருச்சி மேற்கு தொகுதியில் இருக்கா நம்மோடு அமைச்சர் திரு கே நேரு இருக்கிறார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா தான் இருக்கிறான். காலையில இருந்து இரவு வரைக்கும் 24 மணி நேரமும் பிரச்சாரம்னு சுத்திக்கிட்டே இருக்கீங்க. எப்படி இருக்கு களம்? களம் மிக சிறப்பாக இருக்கு சார். நினைச்சதை விட நல்லா இருக்கு. எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு. பொதுவாக கடந்த தேர்தலில் 2021 வந்து 3 முனை போட்டி இருந்தது. தாவேக்கான ஒரு புது பார்ட்டி இல்லாமல் இருந்தது. இந்த முறை 4 முனை போட்டியா இருக்கு. அது எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தலையா? ஒன்றும் இல்லை, 3 முனை போட்டினா அழுத்தம் கூட இருக்கு, 4 முனை போட்டினா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். வேற என்ன எப்படிங்க? அதாவது இப்போ ஒரு லட்சம் ஓட்டை 3 பேர் பிரிக்கிறாங்க, 1 லட்சம் ஓட்டை 4 பேர் பிரிக்கிறாங்க. அதுல என்ன இருக்கு? நமக்கு யாருடைய ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படின்றதுக்குல அது ஒன்றும் இல்லை. யாருடைய ஓட்டை பிரிக்க போறாங்க? நம்ம ஓட்டு திமுக ஓட்டை கன்சால்டேட் அது பண்ண முடியாது, யாரும் பிரிச்சுக்க முடியாது. திமுகங்கிறது அது அதை யாரும் பிரிக்க முடியாது. திமுகவில் அதிருப்தியாளர்களோ திமுகவிலிருந்து வேறு கட்சி வேண்டும் என்று எண்ணுகிறவர்களோ திமுகவில் இல்லை. எனவே அதை பற்றி கவலை இல்லை எங்களுக்கு. பொதுவாக யார் என்று முடிவு செய்யாமல் இருக்கிறவர்கள் வாக்குகளை பெறலாம். யாருக்கு வாக்கு போடுகிறோம் என்று முடிவு செய்யாமல் ஒரு பிரிவு இருக்கிறார்கள், 10% இருக்கிற சதவீதம். அது வேண்டுமானால் பிரியுமே தவிர கட்சி ரீதியாக இருக்கிற வாக்குகள் பிரிவதற்கு வாய்ப்பில்லை. 2021 சிறுகனூரில் ஒரு பெரிய மாநாடு நடத்தினீங்க. அதை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்தீங்க. அதே மாதிரியான ஒரு மாநாடு இப்பவும் நடந்திருக்கு. அது மாதிரியான வெற்றியை எதிர்பார்க்கலாமா? உங்களுடைய அதை விட கூடுதலாக எதிர்பார்க்குறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கீம்ஸ் தலைவர் 2021 முதலமைச்சராக வரதுக்கு வந்து கழக தலைவராக இருந்து 7 அம்ச திட்டங்களை 10 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் நாங்கள் இதையெல்லாம் நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி தந்துதான் இந்த மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் சொல்லப்பட்ட முக்கியமான 7 இதுலேயும் முக்கியமானது, ஒன்று மக்கள் நல்வாழ்வு, ஒன்று கல்வி, 2வது மின்சாரம், விவசாயம், அடிப்படை தேவைகள் என்று 7 விதமான கோரிக்கைகளை நாங்கள் இது வந்தால் செய்வோம் என்று உறுதிமொழி தந்து தான் ஆட்சிக்கு வந்தார். சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறோம். மக்கள் மத்தியில் தைரியமாக நாங்கள் போகிறோம். அவர்கள் எங்களை பார்த்து எதையும் இல்லை, போங்க நாங்கள் உங்களை ஓட்டு போகிறோம். இது மாதிரி ஒரு அனுபவம் எங்களுக்கு இல்லை. இப்போதுதான் கேட்பாங்க, என்ன வரண்ணே வந்தியே, வரலையே, தண்ணி வரலையே, சாக்கடையில் அல்லலையே, லைட் எரியலையே, அப்படிலாம் குறை சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த முறை யாரும் அது மாதிரி குறையெல்லாம் சொல்லாமல் மகிழ்ச்சியாக போங்க, ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவோம். மக்களோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் ஒரு புறம் நீங்கள் வளர்ச்சி திட்டங்களை முன் வச்சு பேசுறீங்க, இன்னொரு புறம் இப்போ எதிர்கட்சிகள் எல்லாருமே சொன்னோம்னா இங்கே இருக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், மது, போதைப் பொருள் பழக்கம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அது களத்தில் எது எதிரொலிக்கிறாங்க? அவங்க ஆட்சியில் நடந்ததெல்லாம் இதை விட கூடுதல். சட்டம் ஒழுங்கெல்லாம் தளபதி அவர்கள் எந்த இயக்க தோழர்களும் சட்டம் ஒழுங்கில் தலையிடுவதை அவர் அனுமதிப்பதில்லை. யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆட்சி தளபதியினுடைய ஆட்சி. எனவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றதுக்குலாம், அது சொல்றதுக்குனாலும் ஒரு யோகிதை வேணும். அவங்க காலத்தில் அண்ணே விட்டுருனே அப்படின்னு கெஞ்சினவங்களெல்லாம் காப்பாற்றினாங்க. இன்னைக்கு சாத்தாங்குளம் வழக்கு என்ன மாதிரி போயிருக்கு. என்ன பாதுகாப்பு அவங்க கொடுத்துட்டாங்கன்னு இந்த பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. நம்மளை ஏதாவது குறை சொல்லணும், ஒன்றும் பாராட்ட முடியாது. அதனால இது ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு சரியில்லை அப்படின்லாம் சொல்றது. அது அன்புமணி பேசுறதுலாம் நல்லாவே இல்லை. அவருடைய காலத்தில் அவர் என்னைக்கு இருந்தாரு, என்ன ரொம்ப தப்பா பேசுறாரு. போதைப்பொருள் பழக்கம் இதெல்லாம் இருக்கு அப்படின்றது தொடர்ச்சியாக விமர்சனமாவே இருக்கு இல்லையா? இப்போ அது பள்ளி மாணவர்கள்ல தொடங்கி எல்லா இடத்துலையுமே பெருசா பரவலா பரவிட்டு இருக்கு அப்படின்றாங்க. பரவலாக பரவிக்கிட்டு இருக்குன்னு யாராவது ஆதாரபூர்வமாக இதை இந்த இடத்துல விற்கிறாங்க, இந்த இடத்துல சாப்பிட்றாங்க, இப்படி மாணவர்கள் செய்கிறாங்க. சும்மா 19 சொல்கிறாங்க போதைப் பொருள் வந்திருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எங்கேயாவது அங்கொரு இங்கொரு நடக்கிற நிகழ்ச்சியை வைத்துக்கொண்டு பூதாகாரமாக்கி பதில் பேசுகிறார்களே தவிர அருமையான ஆட்சி 5 ஆண்டு காலம் முதலமைச்சர் தந்திருக்கிறார். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.